தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம். தீராத கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 14/5/2025 முதல் 20/5/2025 வரை உள்ள இந்த அடுத்த 7 நாட்கள் மகிழ்ச்சி காத்திருக்கிறது உங்களுடைய ராசிக்கு. உலகமே உங்களை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய சக்தியை குறைத்து கொண்டிருந்த ராசிநாதன் குரு பகவான் விரைவில் மிதுன ராசிக்கு செல்ல இருக்கிறார். 3ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் கேது என பல கிரக நிலைகள் உங்களது செயல்களுக்கு ஒத்துழைக்கும்படி இருக்கிறாங்க. ராசிநாதன் பார்வை தன குடும்பஸ்தானத்தில் விழுவதாலும் அந்த ஸ்தானத்திற்குரிய சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதாலும் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படாது. செலவுகள் வந்தாலும் சமாளித்து விடலாங்க. ஏதோ ஒரு இடத்திலிருந்து பணம் வந்து கொண்டே இருக்கும் என்பதால் பண பிரச்சனைகள் இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல குடும்பத்தில் இருந்து வந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவ இருக்கு. கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த வாரத்துல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சியான பிறகு முதல் வாரமாக இருப்பதால குருவினுடைய பலனாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 11/5/2025 அன்று 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கு அடியெடுத்து வைக்கிறார். அங்கிருந்து கொண்டு நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பதால் குரு பார்க்க நன்மை என்பதற்கேற்ப இனி உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டதுங்க. இனி நீங்கள் தொட்டது அனைத்துமே துலங்க இருக்கு. தொடர் முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களுக்கு குரு இருக்கும் இடத்தினுடைய பலனாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவர் தற்போது உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியம் சீராகுங்க. உற்சாகத்தோடு பணிபுரிந்து இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெற இருக்கீங்க. எதிரிகள் விலகுவாங்க. அதே போல் இந்த வாரம் முழுவதுமே உதிரி வருமானங்கள் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும். ஆனால் குரு அருள் நமக்கு தேவை என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அந்த வகையில் குருவினுடைய பரிபூரண அருளுக்கு பாத்திரமாக விளங்க இருக்கீங்க. இது போன்ற நேரங்களில் உங்களுடைய ராசி அனுகூலங்கள் தரும் தலங்களை தேர்ந்தெடுத்து வரம் தரும் நாளில் சென்று வழிபட்டு வந்தால் நிரந்தரமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை பலனால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த குரு பெயர்ச்சியினுடைய விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 1, 3, 11 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. நவ கிரகங்கள்ல சுப கிரகமாக விளங்கும் குருவினுடைய பார்வை நேரடியாக உங்களுடைய ராசியில் பதிவதால் எதிர்பார்ப்புகள் யாவும் நிறைவேறுங்க. இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. உடல் நலத்துல இருந்த குறைபாடுகள் அகல இருக்குதுங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நண்பர்கள் வழிகாட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாற இருக்குது. அதே போல ஒற்றுமை பலப்படுங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். குடும்ப சுமை கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டுங்க. எதிலும் ஈடுபடும் முன் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவு
அறிவுறுத்துது. அதே போல குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் பதிவதால கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடுமாற்றங்கள் அகல இருக்குதுங்க. தொழில் சூடு பிடிக்கும், லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திக்க இருக்கீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்தும் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, இந்த குரு பயிற்சியினுடைய விளைவாக அதிகமான நற்பலன்களை பெறப்போகிறீர்கள். பொருளாதார நிலை உயர இருக்கு. வீடு வாங்க, வீடு விற்க எடுத்த முயற்சிகள் கை கூட இருக்குதுங்க. கடமையை கண்ணும் கருத்துமாக செய்து வெற்றி பெறுவீங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்குங்க. புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற இருக்கு. கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சி கைகூட இருக்கு. பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 7.5 ஆண்டுகளுக்கு முதல் முறையாக தற்போது சனி பகவான் அனுகூலமாக மாறி இருப்பதால் தற்போது பார்த்து வரும் வேளையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே நீங்கள் இனி படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. அதே போல காரணம் இல்லாமல் தடைபெற்றிருந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலை தெளிவாக அறிவுறுத்தது. சக ஊழியர்கள் காட்டும் அன்பும் ஒத்துழைப்பும் மனதை நெகிழ செய்யுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உற்சாகத்தை தரும். பலருக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்க இருக்குது. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அவை எளிதில் நிறைவேற இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இந்த காலகட்டங்கள்ல அமோகமாக லாபம் அடைவீங்க. சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக இருப்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் வர ஆரம்பிக்கும். ஒரு சிலர் வியாபார அபிவிருத்திக்காக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு இருக்கு. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சென்ற வாரத்தை விட இந்த வாரத்தில் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்குங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரத்தில் வித்யாகாரகர் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால் பாடுபட்டு படிக்க வேண்டி இருந்தாலும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்குங்க. விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது, கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள திருநாகேஸ்வரம் திருத்தல தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.